7 வில்லேஜில் யுத்தம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. கர்கிவ் ரீஜனில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியலை. ஈவன் உக்ரைனாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இந்த பில்லியன் அந்த பில்லியன்லாம் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் அமெரிக்க டாலர் இருந்தால் தான் ரஷ்யாவை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவிலேருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரை தூக்குறாங்க. அவரை தூக்கிட்டு புது நபரை உள்ளக்கு கொண்டு வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 12 வருடங்களாக டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒருத்தரை தூக்கிட்டு இதுவரையிலும் டிஃபென்ஸில் பெரிய அளவில் எதுவுமே செய்யாத ஒரு நபரை தூக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டராக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் போட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை உக்ரைன் வேறு மாதிரி பார்க்குறாங்க, மேற்குலக நாடுகள் வேறு மாதிரி பார்க்குறாங்க. புட்டின் அவர்கள் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற ஊடகத்தில் சில செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதை இந்த பதிவில் பார்த்துடலாமா? ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா, கர்கிவ் ரீஜனில், பெல்க்ரோட் பகுதியிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கர்கிவ் ரீஜன். அந்த கர்கிவ் ரீஜனில் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய 2வது முக்கியமான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கர்கிவ் ரீஜனில் இவங்களுடைய அந்த தாக்குதல் நடந்த உடனே உக்ரைனுடைய ட்ரூப்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் ரஷ்யாவுக்கு எதிராக ஈஸ்ட் பக்கமாக போராடிட்டு இருந்த உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் வேறு வழியே இல்லாமல் நார்த் ஈஸ்ட் பக்கமாக வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நார்த் ஈஸ்ட் பக்கமாக இவங்க வராங்க, இராணுவ வீரர்கள் வராங்கன்னா அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நார்த் ஈஸ்ட் பக்கமாக இந்த இராணுவம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரே டோன்பாஸ் ரீஜனில் தான் ரஷ்யாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கர்கிவ் ரீஜன்லேயும் அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. அதை தான் போன ஒரு பதிவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரஷ்யாவினுடைய இருமுனை ஆட்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 2 பக்கமும் உக்ரைன் இதை தடுக்க வேண்டும். டோன்பாஸ் ரீஜன்லேயே மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் உக்ரைன் அவங்களுடைய போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு கர்கிவ் ரீஜனுக்கும் ஈஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் பக்கமாக இவங்களுடைய இராணுவ வீரர்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நிறையவே ஆகுது. அப்படி ஆறதுனால நிறைய ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறதே தெரியாமல் நிற்கிறாங்க. இதுக்கு மத்தியில் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காத காரணத்தினால் ஈஸியாக யாரால் போக முடியுது? ரஷ்யாவால் போக முடியுது. புட்டின் அவர்கள் போட்ட பிளானில் இந்த பிளான் அப்படிங்கிறது பக்காவாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு மேற்குலக நாடுகளை பாராட்டை தெரிவித்திருந்தார்கள். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற போரில் அமெரிக்காவினுடைய ஒரு லேகிங் அப்படிங்கிறத கரெக்டாக கணித்த ரஷ்யா அதை சரியாக பயன்படுத்தி விட்டது அப்படிங்கிறது தான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. அப்போ டான்பாஸ் ரீஜன் மட்டும் கிடையாது, 4 ரீஜன் தானப்பா எங்களுடைய ஒட்டுமொத்தமான ரஷ்யாவினுடைய படைகள் இருக்க போகிறது, அந்த 4 ரீஜனில் தான் நாங்கள் எங்களுடைய படையை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரஷ்யா யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் இருந்து நீ பெல்க்ரோட் பகுதியிலேயே தாக்குதலை நடத்துகிறேன்னு சொல்லி தான் கர்கிவ் ரீஜனில் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 2 பக்கமும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உடனடியாக எங்களுடைய நட்பு நாடுகள், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற 55 நாடுகள் எங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், 100 கணக்கான பில்லியன் அமெரிக்க டாலருக்கான உதவிகள் எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ யார் அவங்களுடைய கோரிக்கை வச்சுருக்காங்க? உக்ரைன் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது என்னப்பா ரஷ்யாவுக்கு அதிகமாக சொம்பு தூக்குற மாதிரியே இருக்கே விக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த இடத்துல நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் ஒரு கேப் இருந்துச்சுல, ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது, உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இல்லாட்டி உக்ரைன் உண்மையிலேயே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற நினைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செஞ்சுருப்பாங்க? டக்குன்னு முடிவுகளை எடுத்திருப்பாங்க. F-16 நேரம் இங்கே வந்திருக்காதா? உக்ரைனுக்குள்ளே வந்திருக்கணுமா வேண்டாமா? ஏதாவது ஒரு முடிவை எடுத்து பல பில்லியன் அமெரிக்க டாலரை திரட்டி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துருக்க வேண்டாமா? எதுவுமே இல்லாமல் கடைசியாக ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு 61 பில்லியன் உங்களுக்கு தாரோன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்களுடைய காங்கிரஸ் சபை என்ன செய்கிறாங்க? உத்தரவை போடுறாங்க. அதுவும் அந்த 61 பில்லியன் உக்ரைனுக்கும், மீதம் இருக்கும் ஒரு 20 பில்லியன் கிட்ட யாருக்கு? இஸ்ரேலுக்கெல்லாம் கொடுத்தாங்க. தைவானுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. யுத்தமே நடக்காத தைவானுக்கு அவங்களுடைய பணத்தை மாற்றி வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் யுத்தம் நடந்துட்டு இருக்கிற உக்ரைனுக்கு முடிவுகளை எடுப்பதற்காக அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டது 8 மாதங்கள். 8 மாதங்களுக்கு பிறகுதான் இவ்வளோ பெரிய உதவிகள் அமெரிக்கா பக்கம் இருந்து உக்ரைனுக்கு கிடைப்பது மறுபடியும் டிலே ஆகுது. எப்படி? அந்த உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மேற்குலகம் சரியாக அவங்களுடைய வேலையை உக்ரைனுக்காக செய்யலை அப்படிங்கிறது தான். சரிப்பா, இவ்வளோ சொல்கிறிய விக்கி, யூகேலாம் இப்போ டக்குன்னு உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நடக்கக்கூடிய உண்மையான அந்த கருத்தை பாருங்கள். இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து ரஷ்யாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது வார் எக்கனாமி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்காக செலவழிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பட்ஜெட்டில் பெருசாக மாற்றின தொகை.
ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள், உக்ரைனால் இதை தனியாக இவ்வளோ நாள் செஞ்சிருக்கவே முடியாது, அதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் ரொம்ப சீக்கிரமாக உதவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கான மெயின் காரணமே உக்ரைனுக்கு தேவையான குண்டுகள், உக்ரைனுக்கு தேவையான மிசைல்ஸ், உக்ரைனுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்ஸ், இது எதுவுமே உக்ரைனுக்கு சரியாக கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு வருவது உக்ரைன். ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லா பாராளுமன்றத்திலையும் வந்து இதை சொல்லியிருக்கார். நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் எங்களுக்கு இன்னும் உதவிகள் வேணும், இன்னும் உதவிகள் வேணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையே தமிழ் வியூகத்தில் நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆனால் போன மாதம்தான் ரிஷி சுனாக் அவர்கள் யூகே உக்ரைன் பாரிஸ் ஜான்சன் அவர்களிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கின போது உக்ரைனுக்கு முதல் ஆதரவுலாம் கொடுத்தது பாரிஸ் ஜான்சன் அவர்கள் தான். பாரிஸ் ஜான்சன் அவர்கள் வராங்க, வந்து பெரிய அளவில் உக்ரைனுக்கு உதவுறேன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த பிரைம் மினிஸ்டர் வராங்க. அடுத்ததாக கடைசியாக வந்து நிற்பது யார்? ரிஷி சுனாக் அவர்கள். அப்போ இந்த ரிஷி சுனாக் அவர்கள் கடைசி மாதத்தில் வந்து சொல்கிறாரு, எஸ், நாங்கள் எங்களுடைய எக்கனாமியை வார் ஃபூட்டிங் மாதிரி வைக்க போகிறோம். எங்களுடைய எக்கனாமி மட்டும் கிடையாது, எங்களுடைய அந்த டிஃபென்ஸ் செக்டார்ஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்குவது அப்படிங்கிறது போர் முனையில் நாங்கள் எப்படி நின்னா என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்போமோ அப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி போன மாதம் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சு நாங்கள் உக்ரைனுக்கு உதவ போகிறோம்டோய் அப்படின்னு சொல்லி எங்களுடைய எக்கனாமியும் எங்களுடைய டிஃபென்ஸ் செக்டாரையும் நாங்கள் வார் ஃபூட்டிங்கில் நிற்க வைக்க போகிறோம்டோய் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து உக்ரைனுக்கு உதவ போகிறதா ஒரு பெரிய பீலா காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மத்தியில் ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க? யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தூக்கி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செர்கே ஜோய்கோ அவர்கள் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த செர்கே ஜோய்கோ அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆளுமை மிக்க ஒரு நபர். எப்போ பார்த்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அதிகமான கருத்துக்கள் இல்லாட்டி அதிகமான விமர்சனங்களை எதிர்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செர்கே அவர்கள் தான். செர்கே அவர்களை தூக்குறாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியிலிருந்து செர்கே அவர்களை தூக்கிட்டு அடுத்து அவர் யாரை வைக்கிறார் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஆண்ட்ரியூ பெலோசோய் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எக்கனாமிக் ஒஃபிஷியல் அப்படிங்கிறவரை தூக்கி வைக்கிறார். டாப் எக்கனாமிக் ஒஃபிஷியலாக இருந்த ஆண்ட்ரியூ பெலோசோவ் அவர்களை டிஃபென்ஸ் மினிஸ்டரா ரஷ்யா போட்டதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது பால்டிக் நாடுகள் கூடயும் அது மட்டும் இல்லாமல் நேட்டோ கூடயும் ரஷ்யாவால் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த நேரம் டிஃபென்ஸ் மினிஸ்டராக மட்டும் ஒரு நபர் ஆக்ட் பண்ணால் போதாது, எக்கனாமியும் தெரிஞ்சு அந்த எக்கனாமி நமக்கு தகுந்தது மாதிரி இந்த யுத்தத்துக்கு தகுந்தது மாதிரி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் டாப் எக்கனாமிக் அஃபிஷியலாக இருந்த ஆண்ட்ரியூ அவர்களை உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டராக போட்டிருப்பாரா இருக்கும் புட்டின் அவர்கள் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. அப்போ செர்கே அவர்களை என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அஜித் தோவாலாம் இருக்கார்ல, அதே மாதிரி இதை விட முக்கியமான ஒரு போஸ்ட்டில் கொண்டு செர்கே அவர்களை கொண்டு சேர்த்துருவாரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பொம்மையாக மட்டும்தான் ஆண்ட்ரியூ அவர்கள் இருப்பாங்க. ஆண்ட்ரியூ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உத்தரவு இல்லாட்டி முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ஐடியாவெல்லாம் கொடுப்பது செர்கே அவர்களாகத்தான் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கலாம், ரஷ்யாவினுடைய வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியாக இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஆண்ட்ரியூ அவர்கள் மறுபடியும் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார், செர்கே அவர்களை அவங்க காணாமல் ஆக்குகிறார். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படி தான் ரொம்ப நாள் காணாமலே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவில் புட்டின் அவர்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க காணாமல் ஆக்கப்படுவார்கள். கொஞ்ச நாளில் அவர் இறந்துட்டார் இல்லாட்டி அவர் சிறையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வெளியில் வரும். அதே மாதிரி செர்கே அவர்களும் காணாமலாக்கப்படுவாரா இல்லாட்டி அவருக்கு உண்மையான பதவிகள் கொடுக்கப்படுமா, ஆண்ட்ரியூ அவர்களால் தனிமையாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பல விவாதங்களும் இன்னைக்கு மேற்குலக நாடுகளில் நடந்து வருது. அப்போ உக்ரைன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய இந்த திடீர் தாக்குதல் இல்லாட்டி அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாற்றுனது அப்படிங்கிறது ஒரு பெரிய எஃபெக்டை உருவாக்கும். ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் என்ன செஞ்சுருந்தாங்க, கடந்த 6 மாதங்கள் அவங்களுடைய ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுடைய முக்கியமான தலைவர்கள் சீஃப் 2 பேரை அவருடைய பதவியை விட்டு தூக்குனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ உக்ரைன் தூக்குனது அப்படிங்கிறது அவங்க சரிவர வேலை செய்யவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான். ரஷ்யா இப்போ அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தூக்கி இருப்பது இன்னும் அவங்களுடைய வேலையை வேற லெவலில் செய்வதற்கான யுக்தியாக பார்க்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான். இரண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 4 இடங்களில் டோன்பாஸ் ரீஜனாக இருக்கட்டும், லுகான்ஸ்கா இருக்கட்டும், டோன்ஸ்கா இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே இப்போ ரஷ்யாவினுடைய நீதிமன்றம் தானே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியர்களுக்கு எதிரான வழக்குகளும் இப்போ ரஷ்ய நீதிமன்றங்களால் ரஷ்யாவினுடைய சட்டப்படி விசாரித்து அங்கே யாரெல்லாம் இந்த மாதிரி மிலிட்ரிக்காக உளவு வேலை பார்த்தார்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய இப்போதைய பகுதிகளில் ரஷ்யாவினுடைய அரசாங்கமும் ரஷ்யாவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டமும் பெரிய அளவில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்கிற தகவலும் மேற்குலக நாடுகளுக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங் தான்.
கம்ப்ளீட்டாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அங்கே லாங்குவேஜ்லேருந்து எஜுகேஷனல் சிலபஸ் வர ரஷ்யாவினுடைய சிலபஸ் கொண்டு வரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ரஷ்யாவினுடைய இராணுவம் இப்போ உக்ரைனுக்கு எதிராக மட்டும் பெரிய அளவில் தாக்குதல் அப்படிங்கிறத செய்யலையாம். ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள மட்டும் இல்லாமல் யூகேலையும் அவங்களுடைய வேலையை காண்பிப்பதாக பிரிட்டிஷினுடைய இராணுவம் சொல்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய சில நபர்கள், உளவாளிகள் அப்படிங்கிறவங்க அங்கே யூகேல நைஃப் அட்டாக்கிங் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. கத்தியால் நிறைய பேரை குத்துறது, திடீர்னு அவங்க யார் வராங்க, எங்கே போகிறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் வந்து நிறைய பேர் இப்போது தாக்குதலை நடத்தி வராங்க. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யூகே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜெர்மனி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் நிறைய ஹேக்கிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அந்த ஹேக்கிங் எல்லாம் காரணம் யார் தான், இவர் தான், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தான், அவருடைய ஆணைப்படி தான் இங்கே ஹேக்கிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளை அவங்க பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளையும் உக்ரைன் செய்து வருகிறது. உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேராக செர்பியாவுக்கு போகிறாங்க. ரஷ்யாவினுடைய நட்பு நாடு தான் செர்பியா அப்படின்னு சொல்லலாம். செர்பியாவினுடைய தலைவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் போரில் நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறோம், உக்ரைனுக்கான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக அமெரிக்கா அவங்களுடைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்காமல் சில பல நாடுகள், ஹைமார்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நாடு அமெரிக்காட்ட வாங்கி அந்த நாடு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போவதாக தான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேரடியாக உதவிகள் செய்வதற்கு கூட இந்த தைரியம் இல்லாத அமெரிக்காவை நம்பி உக்ரைன் இப்போ என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறதும், டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாற்றின புட்டின் அவர்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்லை அந்த பிளானில் பல பிரச்சனைகள் உருவாகி ரஷ்யாவுக்கு ஏதாவது எதிர்வினைகள் வருமா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டான அப்டேட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணது தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் இங்கே பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை அப்டேட்டையும் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.